ஹாய் என்னோட வியூஸ் எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். இந்த வீடியோ தமிழில் பார்த்துருப்பீங்க அலாட்டுன்னு. இந்த அலாட் எதுக்காகனா எல்லாருமே இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே தயவுசெய்து சொல்கிறேன், அலாட் ஆகிடுங்க. எதுக்காகனா இப்போது நிறைய ஸ்கேமை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, வாட்ஸ்அப்பில் குரூப்லையாவது இல்லை யாராவது சொல்லியும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன காரணம்னா புது நம்பர்லேருந்து ஏதாவது மெசேஜ் வந்தாலும், புது நம்பர்லேருந்து ஏதாவது வீடியோ காலாக வந்தாலும், வாய்ஸ் காலாக வந்தாலும் தயவுசெய்து எடுக்காதீங்க, ரிப்ளையும் பண்ணாதீங்க. ஒரு புது நம்பர்லேருந்து உங்களுக்கு லிங்க்கும் வந்தாலும் அந்த லிங்க்கும் நீங்கள் டச் பண்ணாதீங்க. அந்த லிங்க்கு டச் பண்ணுறனால உங்களோட மொத்த ப்ரூஃபும் அவங்களுக்கு போகலாம். இந்த வீடியோ நான் பண்ணுறதுக்கு காரணம் அலர்ட் ஆயிருங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க மட்டும் அலர்ட் ஆயிருந்தால் போதும், அது மொத்தம் பேர் அலர்ட்டாக இருக்கணும். உங்களுக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், அத்தையாக இருக்கட்டும், அண்ணனாக இருக்கட்டும், தங்கச்சியாக இருக்கட்டும், எல்லாருக்குமே ஷேர் பண்ணி. நிறைய பேர் பார்த்திங்கன்னா நார்மல் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த யூடியூப் சேனல்லையும் நிறைய பேர் பார்த்து அட்வான்ஸாக இருக்கணும்னு ஒரே ஒரு காரணத்துக்காக புது வாட்ஸ்அப்பாக இருக்கிறாங்க. அந்த வாட்ஸ்அப்லேருந்து எல்லாமே அவங்களோட லீக் ஆகுது. ஆனால் அவங்களோட மொத்த ப்ரூஃபும் போகிறது உங்களுக்கு தெரியறதில்ல. பாதிக்கப்பட்ட அப்பாறை தான் வாட்ஸ்அப்பே ஃபேக் சொல்லிடுங்க எல்லாமே. அதனால அஃபிஷியல் வாட்ஸ்அப் என்ன இருக்குதோ அது மட்டும் யூஸ் பண்ணுங்கள். மற்ற வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், மற்ற இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், எந்த ஒரு அஃபிஷியல் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். சமீப காலமாக ஒரு மெசேஜும் நான் குரூப்பில் பார்த்தேன், அலர்ட்டாக இருங்க, எந்த ஒரு லிங்க்கும் ஷேர் பண்ணாதீங்க, எந்த ஒரு லிங்க்கும் தொடாதீங்க. இதுதான் எல்லா குரூப்லேயும் இப்போ பரவின்னு இருக்குது. சரி, என்னோடய சார்பாக உங்களுக்கு சொல்லணும், உங்களுக்கு எச்சரிக்கணும், மற்றவங்களையும் எச்சரிக்கணுக்காக தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். தயவுசெய்து பார்த்து பத்திரமா எடுத்துக்கோங்க. ஒரு புது காலில் ஒரு சில மாதத்துக்கு முன்னாடியே ஒரு விஷயம் நான் பார்த்தேன். என்னென்னா, காசு அனுப்பிச்சிடுறாங்க, அந்த காசை ஃபோன் பண்ணி தெரியாமல் அனுப்பிச்சிட்டு ரிட்டர்ன் அனுப்ப சொல்கிறாங்க. அந்த மாதிரியும் நீங்கள் ரிட்டர்னே அனுப்பாதீங்க. நேரில் வாங்கி யூஸ் சொன்னேன். நீங்கள் ரிட்டர்ன் அனுப்புறீங்க இல்லையா, அதுலேருந்து ஸ்கேம் கூட நடக்குது. நிறைய ஸ்கேம் இன்றைக்கி நடந்து தான் இருக்குது. அதுலேருந்து நாம் தான் பார்த்து பத்திரமா இருந்துக்கும். பாதிக்கப்பட்ட அப்பாரம் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது நான் முன்னால் பார்த்துருக்கலாமே நினைக்கிறது முன்னாடியே நம்ம இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணோன்னா அவங்க எச்சரிக்கையாக இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ தயவுசெய்து அலர்ட்டாக இருங்க, அலர்ட்டாக. மீண்டும் சந்திக்கும் வரை நான் உங்கள் அஃப்ரீத் குரேஷி.